டஸ்கி ஸ்கின் டோனுக்கு இது ஒரு நல்ல கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். டஸ்கி ஸ்கின் டோனுக்கு காம்பேக்ட் அண்ட் ஷேடில் வந்து மேப்ளினில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பவுடர் யூஸ் பண்ணி தான் இந்த மேக்கப் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நோட் பண்ணிங்க, இல்லை எந்த ஃபவுண்டேஷன் இல்லை, கன்சீலர் இல்லை, ப்ரஷ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு பிகினருக்கு ஒரு கோ டு மேக்கப் லுக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளே ஆகிற இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் மாஸ்க் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம். ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப் தான் இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிட்டேன். ஆலோவேரா ஜெல்லை அதாவது ஸ்கின் ப்ரெப்லேருந்தே நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பிகினர்னால கண்டிப்பாக ஸ்கின் ப்ரெப் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மாய்ஸ்சர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் விடுங்க. அந்த மாய்ஸ்சரைசர் நல்லா ஸ்கின்னுக்குள்ளே செட் ஆகும். நீங்கள் ஸ்கின் டைப் வந்து ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நான் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் நல்லா என் ஸ்கின்னு கூட அப்படியே செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆரஞ்சு கரெக்டர் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம். எனிவே நான் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிட்டேன். நம்ம ஃபேவரட் ரீசன்ட் லான்ச் மேப்ளின் ஃபிட் மீயோட என்னோடய ஷேட், அதாவது டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ஆப்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 330 டாஃபி. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வருது. இதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்பஞ்ச் வந்து கொடுத்ததுனால ஈஸியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ஒரு பிகினர் இருக்கீங்க, என்னால் ஃபவுண்டேஷன் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா என்னம்மா டஸ்கி ஸ்கின் டோன் தான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். எனக்கு கலரும் பார்த்தீங்கன்னா நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் ஸ்கின்க்கு. ஸோ இது தனியாக ரிவ்யூ நான் உங்களுக்கு போடுறேன். ஆக்சுவலாக நான் 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டேன் வீடியோஸில். இந்த மாதிரி இந்த ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணியே ஃபஸ்ட்டு நம்ம பவுட்ரு செட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த பவுடரோட ஃப்ராக்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த மேப்ளின் ஃபிட் மீ 400 ரேஞ்சில் இருக்கும்ல, அதை விட இது நல்லா ஒரு சூப்பராக இருக்குது. கலரும் பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பவுடர் அப்ளை பண்ண இடத்துலையும் இங்கே எப்படி இருக்குது, நம்ம ஸ்கின்னு கூட அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது. இல்லை மிரர் கொடுத்துருக்காங்க, இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்பஞ்ச் மட்டும்தான் யூஸ் பண்ணி பவுடர் அப்ளை பண்ணுற, ப்ரஷ் எதுவுமே யூஸ் பண்ணலை. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுக்காக தான் நான் இந்த ஒரு சைட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கூட என்னோடய காது, நெக்கெல்லாம் நான் கவர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. உங்களுக்கு பிளெமிஷஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அண்ட் இந்த பவுடர் வச்சு நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட் மேக்கப் லுக்கும் நான் சீக்கிரமாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரொம்ப பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இப்போது நான் இங்கே இந்த நெக்லலாம் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓரளவுக்கு ரொம்ப ஐப்ரோ கேக்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 தான். ரொம்ப அஃபோர்டபுள். அண்ட் இதுவும் 100க்குள்ளே தான் இருக்கும். பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னாக எப்படி இந்த கலர் வந்து கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அப்படியே தெரியுது. அதான் என்னோடய ஸ்கின்னாக சூப்பராக செட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டஸ்கி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணால் ரொம்ப அஃபோர்டபுள் தான். அண்ட் ஏடிஎஸோட காஜு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா திக்காக வச்சுக்க போகிறேன் இன்றைக்கி. நீங்கள் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஐலைனர் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக என்னோடய ஃபேவரட் அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் தான் இதுவும். ப்ளூ ஹெவனோட 130 ருபீஸ்குள்ளே தான் இருக்கும். ப்ளூ ஹெவனோட வாக் ஃப்ரீ லேஷ் ட்விஸ்ட் கர்லிங் மஸ்காரா. ஆனால் கர்லிங் மஸ்காராலாம் இல்லை, உங்களோட லேஷஸை தனித்தனியாக காமிக்கும் இந்த ஒரு மஸ்காரா. இதில் என்ன ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, இது பிளாஸ்டிக்கில் இருக்குது இந்த வானு. மற்றபடி நல்லா இருக்குது. நீங்கள் தனித்தனியாக அந்த லேஷஸ் வந்து காமிச்சிக்கலாம். லிப்ஸை மட்டும் கொஞ்சம் போல்டாக காமிக்கலான்னு வெட் அண்ட் வைல்டோட டார்க் வைன் இந்த லிப்ஸ்டிக் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி ப்ரௌன் ஸ்கின்ல நீங்கள் இருக்கீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள், பிகினர் ஃப்ரெண்ட்லி டஸ்கி ஸ்கின் டோனுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் இருந்தாலே போதும். இதை மாதிரி ஒரு சூப்பரான மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஆண்டஸ் பபாய் ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ்.